உபாயம் அண்ட் உபயம் ரெண்டுமே நீதான்பா அப்படின்ட்டு போயிடுறான். எல்லை இளங்கலியே இன்னும் உறங்குறியோ, இன்னும் தூங்குறியோ, எத்தனை தூரம் சொல்கிறோம், எத்தனை தூரம் எடுத்து சொல்கிறோம். எத்தனை ஆச்சாரியர்கள் இன்னும் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருக்குமே. நான் 15 பாசுரம் பார்த்துட்டேன். 15 பாசுரமா ஒவ்வொரு பாசுரத்திலையும் விளக்க உடையோடு ஒவ்வொரு பாசுரத்துக்கும் 3:30 மணிக்கு அதை எழுப்பினேன், 4:30 மணிக்கு வந்து எழுப்பினேன், 5:30 மணிக்கு வந்து எழுப்பினேன். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணணும்னு போன பாசுரத்தை சொன்னேன், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கூப்பிடுறேன். இப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய புருஷர்கள் உன்னை பற்றி பெருமாளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா. நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் ராமானுஜன்லேருந்து ஆரம்பித்து மத்வனுடைய தத்துவங்கள் வேற இருக்கலாம், அடையக்கூடிய வழி ஒன்று தானே. அது விசிஷ்டாத்வைதமாக இருக்கலாம், அத்வைத்தமாக இருக்கலாம், துவைத்தமாக இருக்கலாம், யாருதான் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அடையக்கூடிய வழி ஒன்று தான், பகவானை சென்று சேரிப்பது, அவ்வளோதான். ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவோ சொல்லிட்டார், குருக்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டார், ஆனாலும் உன்னை புரியவில்லை. புரியாமல் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தூங்கிட்டே இருக்கேன். மனதளவில் இன்னும் தூங்கிக்கிடாயே, உனக்கு புரியலையா அப்படின்னு ஆண்டாள் ஒரு பெரிய பிலசாபிக்கல் திங்கிங், பக்தி மார்க்கத்தை பக்தியில் நான் தட்டி எழுப்பிண்டே இருக்கேன். நீ என்னன்னு இன்னும் தூங்கிண்டே இருக்கியே, எப்போ உனக்கு உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, பிறப்பா இறப்போ. வைகள் தோறும் தெய்வம் தொழு, கொன்றை வேந்தர்ல இது ஒரு அழகான பாசுரம். வைகல் தோறும் தெய்வம் தொழு அப்படின்னு. வைகல் அப்படின்னா காலங்கார்த்தால இருந்து முதல்ல நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த டேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகவானை சென்று சேவித்து விட வேண்டும்.